எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. அதை வாங்கி 3 பென்சில் ₹1 விற்கிறாரு. ஸோ இதுல ஏற்பட்ட லாப சதவீதம் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு கேட்கறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்கன்னா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஒருவர் 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. அதாவது 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. அதை வாங்கி 3 பென்சில் ₹1 விற்கிறாரு. 3 பென்சில் ₹1 விற்கிறாரு. ஸோ இதில் ஏற்பட்ட லாப சதவீதம் எவ்வளவு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 5 5, நெக்ஸ்ட் 3 × 1 3, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ் 5ல் 3 போச்சுன்னா 2 வகுத்தல், எப்பவுமே செகண்ட் வேல்யூ தான் வகுத்தல் போகணும். வகுத்தல்ல 3 இன்ட்டு லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ எப்பவுமே சதவீதம் கேட்டால் இன்ட்டு 100 போட்டுக்கணும். சரிங்களா. 2 × 100 200 வகுத்தல் 3. ஸோ இங்கே 20 3 கன்சிடர் பண்ணால் 6 18 மீதி 2, அகைன் 6 18 மீதி 2 வகுத்தல் 3% ஸோ அப்போ இவருக்கு மொத்தமாக 66 2 வகுத்தல் 3% லாபம் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது என்ன மீனிங்னா, இப்போ 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. சரிங்களா. 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென்சில் ₹1 வச்சுக்கலாம். அப்போ 5 பென்சில் என்ன அர்த்தம், ₹5 அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த 3 பென்சில் விற்கும் போதே, இந்த எக்ஸாம்பிளுக்கு இங்கே ₹5 வந்திருக்கு, ₹5 வாங்கியிருக்காரு. இந்த 3 பென்சில் விற்கும் போது அவருக்கு இந்த ₹5 அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேல எத்தனை பென்சில் இருக்குது, 2 பென்சில் இருக்குது. ஸோ அந்த 2 பென்சில் அவருக்கு விற்கும் போது லாபம் தான். ஸோ அந்த கான்செப்ட் தான். அதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒருவர் 10 பென்சில் ₹1 வாங்குறாரு. அதை வாங்கி 5 பென்சில் ₹1 விற்கிறாரு. அப்போ இதில் ஏற்பட்ட லாப சதவீதம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சர் கமெண்ட்ல கொடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.